அருட்பெரும் ஜோதி. தீராத கஷ்டங்கள் தீர, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகள் சரியாக ஆகஸ்ட் 17 கருட பஞ்சமி நாகபஞ்சமி வருகிறது. நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தோடு சேர்ந்து பெருமாளை மனதார நினைத்து ஒரு பரிகார வழிபாட்டை செய்தால் 100% உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை காணாமல் போகும், நோய் நொடிகள் சரியாகும், பயங்கள் சரியாகும். ஆம், கருடரை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியாகும். பெருமாளோட அருள் வேண்டுமென்றால் கருடோட அருள் வேணும். பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் தான் பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. எப்படி சிவன் கோயிலில் நந்தி தேவரையாகட்ட நம்ம எல்லா விவரங்களும் சொல்லி சிவனை வழிபடுகின்றோமோ, அதுபோல் பெருமாள் கோயிலில் கருடர்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். பெருமாள் கோயிலின் செல்வ சூட்சம காந்தமே கருடர் தான். அந்த மகா கருடரோட அற்புதமான தெய்வீகமான ஆடி மாதம் பஞ்சமியை தான் கருட பஞ்சமி நாகபஞ்சமி என்று சொல்வார்கள். அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அதாவது இந்த நாளை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே பஞ்சமியான வராகித்தாயோட நாள் தான். ஆனால் ஆடி மாதத்தில் வரும்போது இது கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இது செய்வதன் மூலமாக செல்வ செழிப்புகள் ஏற்படும். அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு துளசி தீர்த்தத்தை வீட்டில் தயார் பண்ணி வைங்க. தண்ணீர், கொஞ்சோண்டு பன்னீர், ஒரு ஏலக்காய், அதற்கப்புறம் ஒரு துளசி ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த கிண்ணத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் 2 மந்திரத்தையும் ஒரு 51 முறை சொல்லிட்டு கருடருக்கான சக்தி மிக்க மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய விநாதபுத்திராய விஷ்ணு பக்தி விரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகா பிரமக்ராமாய பக்திராஜாய சர்வவக்கர நாசாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விச சர்ப்ப விநாசாய நமக. இந்த மந்திரத்தை அன்று 51 முறை சொல்லுங்கள். சொல்லும் போதே மந்திரத்தை ஜபம் செய்யும் போதே நமக்குள்ள ஒரு சக்தி வருவதையும் தைரியம் கிடைப்பதையும் மனோ தெளிவு கிடைப்பதையும் உங்களால் உணர முடியும். ஸோ இந்த தெய்வீகமான மந்திரத்தை நீங்கள் மினிமம் 16 முறை சொல்லுங்கள். மேக்சிமம் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு விடுங்கள். அதற்கு பிறகு தீர்த்தத்தை சாப்பிடுங்க. அன்றைய தினத்தில் வானில் கருடரை பார்த்தா நிச்சயமாக இந்த மந்திர ஜபம் உங்களுக்கு பலித்ததாய் அர்த்தம். கருடரை பார்த்தோம்னா கருடா கருடா நாராயண நாராயணான்னு சொல்லுங்க. நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். அன்றைய தினத்தோட ஆடி மாதம் முடியுது. அன்றைய தினத்துக்கு மாலையில் திஷ்டி தோஷ பரிகார வழிபாடு ஒன்று பதிவு செஞ்சுருக்கேன். அதையும் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா விதமான எதிர்மறைகளை போக்கி செல்வ செழிப்பை தரக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தன்னம்பிக்கைகள், மனோ வழிகாட்டுதல் வேண்டும்னா என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். என்னை சந்திக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை வழிநடத்துகிறேன். உங்கள் வாழ்வு வளம் பெற. ஆகஸ்ட் 23ஆம் தேதி சிறப்பு மணி 786 அப்படிங்கிற ஒரு ஜூம் ஒர்க் ஷாப் நடக்குது. இந்த ஜூம் ஒர்க் ஷாப்பில் நான் சொல்லித்தரக்கூடிய 5 கோல்டன் ஸ்டெப்ஸை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வாழ்வில் தனம் தானியம் பெருகும். இந்த மேஜிக்கான மைண்ட் ஒர்க் ஷாப்பை கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி வளம் பெறுங்கள். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியா நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைகளுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். ஓம் கருடரே நமோ நம.